வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் சைஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெருசு இருக்கணும், அடுத்தது பேகேஜுடைய வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும், அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது, இது போன்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்ட் லக்கேஜுடைய சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 55, 35, 25 சென்டிமீட்டர் டைமென்ஷனில் இருக்கணும். அதாவது 55 சென்டிமீட்டர் என்பது உங்களுடைய பேகேஜோட ஹைட் இருக்கலாம், 35 சென்டிமீட்டர் பேகேஜோட லென்த், 25 சென்டிமீட்டர் வந்து வித். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸுக்கு ஒவ்வொருடைய ஹேண்ட் லக்கேஜும் செக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. எப்படின்னா, ஒரு மெட்டல் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த மெட்டல் பாக்ஸில் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை வந்து வைக்க சொல்லுவாங்க. உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா அந்த ஹேண்ட் லக்கேஜை நீங்கள் கையில் கொண்டு போகலாம். அந்த பாக்ஸ் உள்ள உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது. அதாவது அந்த பேகேஜ் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எதற்காக இந்த பேகேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னா, ஃப்ளைட்டில் நம்ம போகும்போது நம்மளுடைய சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கான கேபின் இருக்கும். அந்த கேபின் உள்ள இந்த டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிற பேக் மட்டும் தான் ஃபிட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற டைமென்ஷன் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது உள்ளே போகாது. அந்த கேபினை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிற பேக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜுடைய வெயிட் வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான டொமஸ்டிக் ஃப்ளைட், அதாவது இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட், ட்ரூஜெட் இது போன்ற டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த 7 கிலோ என்பது உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் 7 கிலோ. உங்களுடைய லேப்டாப், மொபைல், பர்ஸ், ஓவர் கோட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் 7 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதுக்காக நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 கிலோ ப்ளஸ் பர்சனல் பிலாங்கிங்ஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக கொண்டு போகலாம். அதாவது உங்களுடைய 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் ப்ளஸ் பர்சனல் பிலாங்கிங்ஸ், உதாரணமாக லேப்டாப், பர்ஸ், லேடிஸாக இருந்தீங்கன்னா ஹேண்ட்பேக், குழந்தை வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வந்து பர்சனல் பிலாங்கிங்ஸில் வரும். இந்த பொருளை வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது 7 kg ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர் கேரியர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸில் 23 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏர்லைன்ஸ் இவ்வளோ ஹேண்ட் லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வேணும்னு பாருங்கள். அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகக்கூடாதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டர், மேட்ச் பாக்ஸ் இது போன்ற விஷயங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது. அடுத்தது ஷார்ப் ஐட்டம்ஸ், உதாரணமாக ஐஸ் பிக்கர், ஸ்க்ரூ டிரைவர் இது போல் பொருட்கள் வந்து ஷார்ப் ஐட்டம்ஸில் வரும். அதை நீங்கள் கொண்டு போக முடியாது. அடுத்தது ஸ்போர்ட்டிங் குட்ஸ், பேஸ்பால் பேட்டு, கிரிக்கெட் பேட் இதெல்லாம் வந்து கொண்டு போக முடியாது. அடுத்தது கன்ஸ் அண்ட் ஃபயர் ஆர்ம் சொல்லுவாங்க. கன், ஃபயர் ஆர்ம் அதாவது இந்த கிராக்கர்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. டூல்ஸ், எந்த ஒரு டூல்ஸுமே வந்து அக்செப்ட் கிடையாது. அடுத்தது மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நைட் சிக்ஸ், டிஃபென்ஸ் ஐட்டம் இது போன ஐட்டம்லாம் வந்து மெட்டல் ஐட்டம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரோன் வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. அதே போல் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் நீங்கள் கொண்டு போக முடியாது. கம்ப்ரஸ்டு கேஸ் சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் சின்ன சின்ன சிலிண்டர் கொண்டு போவாங்க. லிக்விட் நைட்ரஜன் இது போன்ற பொருட்கள்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் கிடையாது. அடுத்தது ஃப்ளேமபிள் ஐட்டம், அதாவது ஏரோசோல், கேசோலின், கேஸ் டார்ச், லைட்டர் ஃப்ளூயிட் இது போன்ற ஐட்டம் வந்து கொண்டு போக முடியாது. அடுத்தது ஆக்சிடைசிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ப்ளீச்சிங் பவுடர் சொல்லலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடரை நீங்கள் கையில் கொண்டு போக முடியாது. அடுத்தது பாய்ஸ்னஸ் இன்ஃபெக்ஷனஸ் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹீட் இது போன்ற ஐட்டம்னு வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கெரோசிவ் வந்து கொண்டு போக முடியாது. உதாரணமாக மெர்க்குரி, ஆசிடு இதுமாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. அடுத்தது மேக்னெட் கொண்டு போக முடியாது. எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. உதாரணமாக இந்த ஒயர் சம்மந்தப்பட்டது, அயன் பாக்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கொப்பரை தேங்காய், இந்த மிளகாய் தூள், கருவாடு, பிக்கிள்ஸ் இது போன்ற ஐட்டம்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. இப்போ என்னென்ன ஐட்டம் கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன பொருள் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த பொருள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ அந்த பொருளை மட்டும் தான் நீங்கள் கேரி பண்ண முடியும். உதாரணமாக உங்களுடைய ட்ரெஸ், ஷூஸ், லேப்டாப், மொபைல் ஃபோன், பர்ஸ் இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். ஸ்பேர் பேட்டரி வந்து நீங்கள் கையில் கொண்டு போகலாம்.
அதாவது இந்த பவர் பேங்க் வந்து உங்களுக்கு ஸ்பேர் பேட்டரியில் தான் வரும். அந்த பேட்டரியை வந்து நீங்கள் ஆன் பர்சன் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த டேப்லெட்டில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஃபுட் ஐட்டம் கொண்டு போகலாம். நீங்கள் கொண்டு போன ஃபுட்டை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் கூட சாப்பிடலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது லிக்விட் பார்த்திங்கன்னா 100 ml மேலே நீங்கள் கொண்டு போக முடியாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா உங்களுக்கு எஸ்ஹெச்ஐலே உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியிருந்து நீங்கள் எந்த ஒரு லிக்விடும் வந்து கொண்டு போக முடியாது. நீங்கள் கொண்டு போகிற லிக்விட் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 100 ml மேலே இருக்கக்கூடாது. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ தேவையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.